இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ தாவேக்காவை குறித்து நம்ம பார்த்தோம்னா கடந்த ஒரு வாரமா நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. என்டிஏ கூட்டணிக்கு அவங்க போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. ஆனா முதல்ல இருந்தே விஜய் அவர்கள் வந்து நான் தனித்து உருவாக்கப்பட்டது. யாரால சார்? யார் உருவாக்கி இருக்கணும்? விஜய் அவர்கள் முதல்ல இருந்தே நான் வந்து தனித்து தான் போட்டியிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டார். என்னும் பொழுது திரும்ப அந்த கேள்வி எழுப்பப்படுறது எப்படி நம்ம பாக்குறது? திரும்ப அவங்க ஆளுங்க தான் அதை சொல்லி விட்டாங்க. இப்போ ஆதவ் என்ன சொல்றாரு? பேசினாங்க, கூப்பிட்டாங்க, துணை முதல்வர் சொன்னாங்கன்றாரு. நிர்மல்குமார் அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் எதுவும் பேசல, அப்படிலாம் எதுவும் நடக்கலன்றாரு. அப்போ யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறீங்களா? அந்த பொய் சொல்கிறது யார்? ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள், பெரிய விஷயங்கள்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் பொதுவாக பேசுவாங்க. பொதுச் செயலாளர் பாவம் அமைதியாகிறாரு. அவர் ஏதோ ஒரு காலையில் ஒரு கோயிலுக்கு போகிறாரு, தேங்காய் உடைக்கிறாரு, லிஸ்ட்டை வச்சு பூஜை பண்ணுறாரு, கட்சி கொடியை வச்சு பூஜை பண்ணுறாரு, அப்படி போயிட்டுருக்கிறாரு. தலைவர் எதை பற்றியுமே சொல்கிறது கிடையாது, இதுவுமே பேசுறது கிடையாது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இல்லை நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, சந்தேகம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா வந்து இந்த மாதிரி வதந்திகளை வந்து ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். காங்கிரஸ் கூட பேசிட்டு, இல்லை காங்கிரஸோட நட்பு பாராட்டிட்டு எப்படி உங்களால் பிஜேபி கூட உடனே பேச முடியுது, இல்லை கொள்ள முடியுது? அது அவங்களே மறுக்கிறாங்களா சார்? எங்ககிட்ட பேசப்பட்டதுன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. 90 சீட்டு 2 வருஷம் நீங்க தாவேக்கு அணுகுனாங்களா? இல்லை, நீங்கள் வந்து இப்போ என்னை வந்து சந்திக்கிறீங்க, எதனால் சந்திச்சிங்க? நான் ஒத்துக்கினதுனால தானே சந்திக்கிறீங்க. இல்லை, நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன், எதனால்? நான் ஒத்துக்கினதுனால தானே. அப்போ யார் ஒத்துக்குன்னு போனது? அப்போ இதே வேலை. அப்போ அப்படி சொல்லுங்கள். அப்போ பொதுவாக எல்லா அரசியல் கட்சியும் பேசுவாங்கல்ல சார் கூட்டணிக்காக? எல்லா கட்சியும் பேசுவாங்கங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி போய் பிஜேபியோட பேசினாங்க. திருமாவளவனோட கூட பிஜேபி வந்து டீல் பேசினதாகலாம் சொல்லியிருக்காங்களா சார்? அது அப்போ ஆனால் பேசுவாங்களே, எல்லா பிஜேபிக்கு யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் சந்திக்கிறாங்க. ஒரு கல்யாணத்தில் பார்க்குறாங்க, ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறாங்கன்னா பேசிக்குவாங்க. இப்போ நயனாரும் திருமாவும் நாளைக்கு ஏர்போர்ட்டில் பார்க்குறாங்கன்னா உடனே மூஞ்சி திருப்பிட்டுலாம் போக மாட்டாங்க. அரசியல் கண்ணியம், நாகரிகம் அதிகமாகவே தெரியும். 2 பேரும் பேசுவாங்க, அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் தாவேக்கா மாதிரி விளம்பரம் படுத்தி அந்த விளம்பரத்தை வச்சே கட்சி நடத்துறது தான் அவங்க கட்சியை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் விசிகா கூட பேசினீங்க, அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி கூட பேசினீங்க, அப்புறம் காங்கிரஸ் கிட்ட பேசினீங்க, அப்புறம் அதிமுக கிட்ட பேசினீங்க, அப்புறம் பாஜக கிட்ட பேசினீங்க. இப்படி எல்லா இடத்துலையும் போய் பேசினா இது என்ன பேர்? அப்போ உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு சிந்தனை, ஒரு புரிதல் எதுவுமே கிடையாது. சரி, பேசினாங்கன்னா ஒன்று அதை டீலை எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லைன்னா அது இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டாக முடிக்கணும். எதுக்கு 10 நாள் அதை வந்து இப்போ இதில் என்ன கூத்துனா, எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு அவர் எதுவும் மாற்றி பேசினாரா? அவர் பண்ணது அந்த பிரச்சாரத்தை பொழுது கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்ற மாதிரி பேசினார். அதுக்கப்புறமா அவர் அதுக்கு அடுத்த ஸ்டாண்டெல்லாம் இல்லைன்றதான் சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் எந்த முயற்சி எடுக்கல அதிமுக தரப்புல இருந்து? எனக்கு தெரிஞ்சு இதுக்கா மாதிரி இல்லை. பிஹைண்ட் த சீன் அதை பாருங்கள். நான் வந்து அரசியலில் நேர்மை எதிர்பார்க்குறேன். இந்த பின்னாடி பேசுறது, ஸ்க்ரீனை மூடின்னு பேசுறது, தலையில் துண்டை போட்டுன்னு இருட்டில் போகிறது, அதுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு அரசியல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கேவலமான அரசியல். இப்போது தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்வுரிமை கழகம், ஓப்பனாக வேல்முருகன் என்ன பண்ணுறாரு? வெளியில் வந்து எனக்கு மரியாதை குறையுது, இது சரியில்லைன்னா நான் கூட்டணியை விட்டு வெளியில் போவேன் தயாருன்ற சமிக்கையை வெளிப்படுத்துகிறாரா? நான் இந்த கூட்டணி இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், நான் வந்து கெஞ்சிக்கிட்டு போயிட்டு எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, பாசிச பாஜக இப்படின்லாம் வேஷம் கட்டின்னு வரல. ஒரு தில்லு, தெம்பு, திராணி ஒரே ஒரு எம்எல்ஏ தானே அவர், ஒத்தாள் தானே. அவருக்கு நீ அவங்க குடும்ப அரசியல் எது வந்தார் அவர்? சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க, என்ன பெரிய கட்சியில் இருக்குன்றது முக்கியம் இல்லைங்க. உங்கள் ஸ்டாண்ட்ஸு கரெக்டாக இருக்கும், உங்கள் பொசிஷனிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அவர் வெளியில் வந்தார். வெளியில் வந்துட்டு இங்கே நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரு, மாறி கிரி போகிறாரு, எம்எல்ஏ ஆகிறாரு, கடலூரில் தனக்குன்னு ஒரு இது. அதை தாண்டி அதிகப்படியான போராட்டம். உங்களுக்கு சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேட்டில் பெரிய பூட்டாயத்தில் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஒரு வாட்டி ஞாபகம் இருக்குது தான். இங்கே பிரச்சனை ஆகும்போது உங்களுக்கு கிரிக்கெட் மைதானம் கிரிக்கெட் வேண்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அது வேறு. பட் அது ஒரு சேப்பாக்கத்து ஸ்டேடியம் அளவுக்கு பூட்டுற அளவுக்கு எவ்வளோ போலீஸ் இருக்கும், சுங்கவரிச்சாலை எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கா இல்லையா? டிவிக்கு, இந்த டிவிக்கே இல்லை, பழைய டிவிக்கே தமிழக உரிமை கட்சி பண்ணியிருக்காங்களா, வாழ் உரிமை கட்சி. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, லாரி ஓட்டுநரும் வாகன ஓட்டுநர்களும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு சுங்க வரி கட்ட இஷ்டம் இல்லை, நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிக்கணுமோ இல்லை எவ்வளோ காசு வேணுமோ சொல்லுங்கள்,
ஒன் டைம் கட்டிடுறோம். நீங்கள் நல்ல ரோடு போட்டு கொடுத்துருங்க. அங்கங்கே வந்து நிறுத்தி அதுலேயே டீசல் செலவு அதிகமாகுது, எங்கள் வண்டி டயர்லாம் தேய்மானம் ஆகுதுன்னு லாரி ஓட்டுநர்கள் அந்த உரிமையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் நியாயம் இருக்கா இல்லையா? ஏன்னா ஆனாவுன்னா நிறுத்தி கொள்ளை அடிக்கிறது. அதுக்கப்புறம் எதுக்கு ஃபாஸ்டாகு? என் பணத்தை 500 ரூபா 1000 ரூபா நான் எதுவும் உங்கள்கிட்ட குத்து வைக்கணும்? என்ன கந்து வட்டி நடத்துறீங்களா? பேங்க்கில் போட்டால் வட்டி வரும். இல்லை இப்போ எனக்கே இருக்குது தொடச்சிக்கோன்னு போகுது. எல்லா லாரி ஓட்டுநருமே வந்து போயிட்டு 3 வேளை பிரியாணி தான் சாப்பிட்றாங்களா? அப்போ சட்டப்பையில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பன்னு குடிச்சிட்டு ஓட்டுறவங்க இருக்காங்களே நாட்டில். அதுதானே நிலமுறை. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு வந்து இந்த ஃபாஸ்டேக்? அப்புறம் ஒரு காரில் போகிறாங்க, அதில் பணம் இல்லைன்னா ஒயின்னு கத்துது. கோடியில் திருடின்னு போகிறவங்களாம் தப்பிச்சு போயிடுறான். இது அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். ஈழத்தில் போரில் வந்து பிரச்சனையாகி போர் பல வருஷம் ஆகி அங்கேருந்து வந்துட்டான். அவனும் தமிழன் நானும் தமிழன். தமிழ்நாட்டில் இலங்கையிலேருந்து வந்தவங்களுக்கு நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி பேசுகிறோம், ஈழத்தை பற்றி பிரச்சனை பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். அவங்க எதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அடக்கி வைக்கிறது, அவங்கள வந்து வேவு பார்க்குறது? உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை பிரியுங்க. பல வருஷங்கள் கழிச்சோம் அவங்கள அப்படி தான் பார்ப்போமா? இல்லை அவங்களால நமக்கு எதனா பிரச்சனை இப்போ எதனா வந்திருக்குதா தமிழ்நாட்டுக்கு? இங்கேருந்து நீங்கள் இராணுவம் போனீங்க, அங்கே அடிச்சாங்க, திருப்பி அடிச்சாங்க. அது காங்கிரஸோட பகை, தமிழ்நாடோட பகை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கூட்டணி வைக்கிறதுனால, நீங்கள் காங்கிரஸோட உறவாடுறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை வருது. இப்போது அடுத்த தலைமுறை வந்துருச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை, அந்த குழந்தை வருது, அது முகாமில் வளருது. சார் தமிழ்நாடுன்றது வந்தவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் ஒரு விஷயத்தையும் கொடுக்குற ஒரு இதுதான். பிறந்தவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும், வந்தவங்களுக்கும் ஒரு நேசம் இருக்கும். இங்கே பிறக்கலை ஆனால் இந்த ஊருக்கு வந்தால் பாதுகாப்பாக நம்பி வராங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒரு ஒரு ஒரிசாலேருந்து ஒருத்தர் வந்தார், குடும்பத்தை தமிழ்நாட்டுக்கு போனால் காப்பாற்றலான்னு வராரு, கத்தியத்தை வெட்டி அனுப்புறீங்க. அதை நம்ம ஏற்றுக்கிறோமா? அது மனிதாபிமானமா? அவர் இதையும் பேசுகிறாரு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழில் வேலை வாய்ப்பு உறுதி செய்யணுன்றார். இப்போ இதெல்லாம் வந்து இந்த கொள்கை நல்லா இல்லையா? அந்த கட்சி ஒரு சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன பிரச்சனை? ஏன் அந்த கட்சியை அமுக்குறீங்க? தைரியமாக வெளில வந்து சொல்கிறாப்புல, ஆமாம் பேசினேன், எனக்கு இப்போ முரண் வருது, எனக்கு சரியாக எங்களோட கோரிக்கை ஏற்றுக்கலன்னா நான் வெளியில் போவேன், நான் 2 நாளில் சொல்கிறேன். சும்மா நான் பக்கா மாசு, நான் ஆட்டின்னு விடுவேன், என் கூட்டம் தெரியுமா, என் அது தெரியுமா, இந்த மாபு காட்டுறதுலாம் கிடையாது. களத்தில் இருக்கிறாங்களே இல்லையா? என் ஊர் கடலூர், அங்கே வந்து நீ பண்ருட்டி நெய்வேலியில் எனக்குன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கு எல்லா இடத்துலையுமே செல்வாக்கு. அவர் விஜய்க்கு எல்லா இடத்துலையும் இந்துன்னு போட்டோம். சரி, விஜய் தோற்று போயிட்டாரு, அப்போது இந்த டிவிக்கும் அந்த டிவிக்கும் ஒன்று எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன், வேல்முருகன் ஜெயிச்சிடுறாரு, எம்எல்ஏ எங்கேயோ தனியாக நிற்கிறாரு, இல்லை திமுகவில் நிற்கிறாரு, இல்லை அதிமுக கூட்டணி போகிறாரு, அவருக்கு இருக்கிற எல்லா சாய்ஸையும் சொல்லிடுவோம், போய் ஜெயிச்சிடுறாரு. விஜய் வந்து பெரம்பூர்லேருந்து தோத்துடுறாரு, அப்போ வேல்முருகன் பெரிய தலைவர் ஏற்றுக்கலாமா? தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு எவ்வளோ வாக்குகள் வங்கி வரும்? ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகணும், ஃபஸ்ட்டு வாங்கணும், அப்புறம் கட்டணும், அப்புறம் தான் விற்கணும். எத்தவொன்னே பெரிய ரியல் எஸ்டேட் பில்டிங் கட்டிட முடியாது. இவங்களுக்கு இப்படி தான் இருக்குது. முதல் தேர்தலையே ஒருவேளை 15% ஓட்டு வாங்கணும், அதுவே பெரிய வெற்றி தானே சார்? தமிழ்நாட்டில் எந்த கட்சி வந்து அவ்வளோ வாங்கியிருக்கின்ற ஒரு கேள்வி வரும்ல அந்த இடத்துல. கரெக்டு, வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கு, வச்சு விவாதத்தில் பேசலாம். ஆனால் எம்எல்ஏல உங்கள் பேச்சு எடுபடாது. ஒரு எம்எல்ஏ கூட பார்த்துப்பாங்க சார். சரி அண்ணா அடுத்த தேர்தல், அப்போ இந்த தேர்தலில் தமாசுக்கு நிற்கிறீங்களாப்பா? அப்போ 3வது விஜய் வந்து ஒரு முதல்வராக போகிறார், முந்துகிறார், அதிமுகவை தள்ளிவிட்டார், திமுகவை வீழ்த்தி விடுவார். அப்போ இதெல்லாம் என்ன கதையா, கட்டுக்கதையா? ஏன் அப்போ இந்த உண்மையை அப்படியே சொல்ல வேண்டியதானே? தொண்டர்கள் நிறைய பேர் அரசியல்னா என்ன, வாக்கு வங்கினா என்ன, வாக்கு விகிதாச்சாரம் எவ்வளோ, ஓட் ஷேர் பெர்சன்டேஜ் எவ்வளோ, ஆன்டி இன்கம்பன்சி ப்ரோ இன்கம்பன்சி, இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க இல்லையா சின்ன பசங்க? திமுக 200 வெல்லும்னு சொல்றாங்க, எடப்பாடி வந்து 220 வெல்லும்ன்றாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்து நாங்களும் வெற்றி பெறுவோம். நான் இப்போ சொல்கிறேன், திமுக 200 வெல்லுன்னு சொல்கிறது உண்மைக்கு மாறானது, அதிமுக 210 வெல்லுன்றது உண்மைக்கு மாறானது, திமுக அது தாவேக்கா 234 வெல்லும் அதுவும் உண்மைக்கு மாறாதுன்னு நான் சொல்கிறேன். அதில் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடிச்சு விட்றது, ஆனால் எந்த இம்பாக்டும் இருக்காது. அப்போ கிரவுண்டில் இம்பாக்ட் இருக்குங்க, அந்தந்த லோக்கல் லெவலில் இருக்கும். 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுக ஒன்று அதிமுக. நான் புதுசாலாம் எதுவும் சொல்ல, விஜய் சார் என்றைக்கு சொன்னாரோ அன்னிலேருந்து நான் இது சொல்லுகிறேன். அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, நம்ம பத்திரிகையாளரை நம்ம கணிக்கிறோம், பார்ப்போம். பட் இப்போ கிரவுண்ட் அப்படின்றது அப்படி மாறி இருக்கா சார்? விஜய் சொல்கிற மாதிரி டிவிகேக்கும் திமுக தான் போட்டி அப்படின்றது
மாற்ற முயற்சி பண்ணுறாரு. பர்செப்ஷனில் அடி பேடி விழுந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்ப இப்ப திமுக கூப்பிடுங்க, இவ்வளோ கூட்டணி வர்றதுக்கே வந்து டிவிக்கே தான் காரணம் அப்படின்றத அவங்க கிளைம் ஆமாம், பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு இவர் வந்ததுனால தான் திமுக இப்படி பிரம்மாண்டமான கூட்டணி வைக்கிறாங்க. ஏன் அம்மையார் ஜெயலலிதா தந்தபோது வைக்கலையா? கலைஞர் இருந்தப்போ ரெயின்போ அலையன்ஸ்னு அப்போவே இங்கிலீஷ் பேப்பர்லாம் நாங்கள் டெக்கன் கிரானிக்கல இன்னைக்கு சூழல்ல சொல்றாரு சார் அவரு. சார் நீங்கள் வந்ததுனால இன்றைக்கி வந்து படம் மாறி போச்சு, இன்றைக்கி ஷார்ட் இப்படி எடுத்தாங்க அப்படின்லாம் கிடையாது. இண்டஸ்ட்ரி அன்றைக்கி பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கும் கூட்டணி கணக்குன்றது தமிழக மக்கள் என்றைக்குமே பார்ப்பாங்க. கூட்டணி எதுக்கு சேர்க்குறாங்க? தனியாக இப்போ நிற்கணும்னா திமுக அண்ணா திமுக தனித்தனியாக நிற்கலாம் இல்லையா? ஒரு பலம், ஒரு கூடுதல் சக்தி, தோற்று போயிடுவோன்ற அந்த பயத்தில் தான் கூட்டணி வச்சுக்கிறாங்க. அதான் உண்மை. அந்த உண்மையை வந்துட்டு கூட்டணியே வராத கட்சி கடந்து போக முடியாது. நான் தனியாகவே எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு. இப்போது கிராமப்புறங்களில் அவருக்கு வாக்கு விகிதாச்சாரம் சுத்தமாக கிடையாது. சென்னை போன்ற நகரங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்கிறதுனாலையும் இளைஞர்கள் பட்டாலும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க, பெண் எடுத்துன்னு போங்க, வெளியில் போய் ஒரு 100 பேரை கேளுங்க, யாருக்குப்பா அதிகமாக ஓட்டுனா டிவிக்கேன்னு வாங்க, ரைட்டா? நீங்கள் யாருக்கிட்ட தரமா கேட்டிருப்பீங்க? காலேஜ் பசங்க. ஏன்னா அவங்க தான் வெளியில் இருப்பாங்க அதிக நேரம். காலேஜ் பசங்க, சிறுவர்கள்கிட்ட போய் கேட்குங்க. ஒரு குடும்ப தலைவர்கிட்டயோ குடும்ப தலைவிக்கிட்டேயோ வயசானவங்ககிட்டயோ இல்லை அனுபவசாலிகிட்ட போய் கேளுங்க, கேட்க மாட்டாங்க. சாம்பிளிங்லேயே தப்பு வருது. நானுமே நிறைய மக்கள் கருத்துல போயிருக்கேன். நிறைய பேர் வந்து டிவிக்கே வரணும் அப்படின்ற நம்பிக்கைலாம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற அந்த மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய நபர்களும் சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி. சரி, வேட்பாளர் வரும்போது அவங்க விஜயை பார்த்து தானே ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து வேட்பாளர் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்களா மக்கள்? தமிழில் வேட்பாளரையும் பார்ப்பாங்க, இந்த தேர்தலில் பார்ப்பாங்க. சார், தப்பாக ஹோப்பு கொடுத்து விஜய் சிஎம் ஆவாருன்னு சொல்லிவிட்டு அவர் பேரை கற்றுக்கலாம். நான் பத்திரிக்கையாளர், என் பேரை கற்றுக்க முடியாது. நடக்கிறது என்னவோ நான் அதை பேசுவேன். பார்ப்போம் எங்கே போகுதுன்றது பார்ப்போம். ஆனால் இன்னொரு கேள்வி, விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முதல் மாநாட்டிலே அவர் சொல்லியிருந்தார். இவன் தான் கொடுக்கலாம். எனக்கு என்ன கேள்வி, இப்போ எனக்கு வந்து 7 கப்பல் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு கப்பல் கொடுக்குறேன்னு நான் சொல்லலாம். ஏன் சொல்லுங்க? ஏன் சார்? எனக்கு கப்பல் இல்லை, ஆசை வார்த்தை தானே, அடிச்சு விடுறது. இல்லை, ஏன் சத்தியமாக கப்பல் வச்சுக்கிறவங்க சொல்ல மாட்டான் அந்த வார்த்தையை. அதே தான். இல்லை, நான் கேட்குறது ஏன் வந்து ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த 7 கப்பல் இல்லை, ஒரு கப்பல் உங்களுக்கு தரேன்னு சொன்னது. ஜனங்க சாதாரணவங்க கட்சிக்காரங்க நம்பியாமல் வருவாங்க. ஜனங்களே அரசியல் புரிதல். சார், ஒரு 42 பேர் செத்து போயிட்டுருக்குறாங்க. அந்த பிரச்சனையை கையாள முடியாமல் அவர் வந்து ஓடி போனார். நல்லா அதை இப்போ பேசுகிறேன், இவ்வளோ பேசுகிறேன்னா அவர் திருந்த மாட்டார், அவர் மாற மாட்டார், நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா, அவர் திருந்துட்டும் திருந்தாமல் போட்டால் அது அவர் பிரச்சனை. அடுத்த தலைமுறையில் வரவங்க இது மாதிரிலாம் ஓடக்கூடாது. அரசியல்வாதி ஊழல் பண்ணலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், நல்லவங்களாக இருக்கலாம், சாதி வெறி இருக்கட்டும், மத வெறி இருக்கட்டும், ஓரளவுக்கு குணப்படுத்தலாம். மனிதாபிமானம் இல்லாதவங்களையோ தாந்தோணித்தனமாக இருக்கிறவங்களெல்லாம் வந்து விட முடியாது. இப்போ ஒரே ஒரு ஆள் ட்ரம்ப்னு ஓட்டு போட்டாங்க அமெரிக்காவில், வல்லரசு தான். ஒத்து மொத்த உலகமும் இன்றைக்கி கஷ்டப்படுதா? பிரச்சனையில் இருக்கா? உலக பொருளாதாரம், ஹீலியம் பிரச்சனை, எல்பிஜி பிரச்சனை, க்ரூட் ஆயில் பிரச்சனை, நாப்தா பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, கேசலின் எவ்வளோ அதில் இருக்குது, நிறைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிரச்சனை. மைக்ரோ சிப் மேனுஃபேக்சரிங்லேருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து, ஏன் சுருக்கமாக உணவு பற்றாக்குறை வரும் இது போர் நீடிச்சதுன்னா. ஏன்னா நிறைய வந்துட்டு நம்ம பெஸ்டிசைட், அதாவது தானியங்களுக்கு போடக்கூடிய அந்த உரம் இருக்குது பாருங்கள், செயற்கை உரங்கள், அதுக்குள்ளெல்லாம் அந்த கெமிக்கல்லாம் அங்கே தான் இருந்து வருது. எல்லாமே ஏதோ போருன்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்குது. இது இன்னும் தொடர்ந்ததுன்னா இவ்வளோ பிரச்சனை. இது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் ஒரு நபருக்கு அங்கே ஓட்டு போடும். ஏன்னா அவரு அளவுக்கு நம்ம யோசிக்கணுமா சார் இந்த விஷயத்தை? அப்போ தமிழ்நாடு அப்படி போனால் பரவாயில்லையா உங்களுக்கு? அந்த அளவுக்கு மாநில சுயாட்சி பேசுகிற ஆளு நான். விஜயும் பேசுறாரு, அவருக்கு அப்படி தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்கள் தான் சொல்கிறீங்க விஜய் நல்லா பேசுகிற அரசியல். ஏங்க எதில் அவர் டெப்த்து பேசியிருக்கிறாரு? நீட் தேர்வு அவர் வந்து பேசி நீங்கள் என்ன சாதிச்சிங்க, நான் செயலில் காட்டுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வயது மூப்பு இருக்குது. யாருக்கு? மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கும் அம்மையார் சசிகலாக்கும். அவங்களுக்கு எதையாவது நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும், நம்ம யாருன்னு நம்ம காட்டணும் சொல்லிவிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க, கூட்டணி அமைகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, தைலாபுரத்தில் மீட் பண்ணுறாங்க, அறிக்கை விடுறாங்க, ஒரு மாநாடு போடுறாங்க, அவங்க சக்திக்கு ஏதோ பண்ணுறாங்க. இவர் பாம்பே போயிட்டார் சார் புறப்பட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு, வளகாப்புன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொல்கிறாங்க. அதுவும் கன்ஃபார்மாக எல்லாமே செவி வழி செய்தி தான். ஏர்போர்ட்டில் நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட கேட்டதுக்கு இது மாதிரி வளகாப்பு நிகழ்ச்சின்ற மாதிரி சொன்னாங்க. ஊடகத்தில் அப்படி தான் போகுது. நாளைக்கு வந்து நான் வளகாப்புக்கு போகல, நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு அவர் மறுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி சாமி, பர்த்டே
நான் பர்த்டே ஃபங்க்ஷன் போல் அங்கே ஒரு பேக்கரி தருந்தாங்க தெரிஞ்சவங்க, அதுக்கு பணக்கார வீட்டு பேக்கரி, அதுக்கு போனால் கூட சொல்லலாம். இப்படி தான் இருக்குது ஒரு கட்சி தலைவர். சார் இவ்வளவு பெரிய அழுத்தங்களுக்கு பிறகும் அவர் வந்து பாஜக இல்ல, என்ன போகல அப்படின்றது நமக்கு இதுல இருந்து தெரியுது இல்லையா? விளம்பர பிரியர் அவரு. நீங்கள் போனீங்கனாலும் கதை கேட்பாரு, நான் போய் கதை சொன்னாலும் கதை கேட்பாரு, யார் கதை சொன்னாலும் கதை கேட்பாரு. கதை கேட்டு கமிட் ஆகாமல் அப்புறம் பார்ப்போம். பாஜக அழுத்தம் கொடுத்ததுன்றது உண்மைதானே சார்? பாஜகலாம் அழுத்தம்லாம் கொடுக்கலங்க. நீங்களா எல்லாம் பில்டப்பு, பயங்கர பில்டப்லேயே அப்படியே விஜய் உங்கள் விஜய் அப்படியே இட்டுன்னு போயிடலான்னு பார்க்குறீங்க. என்ன பாஜக அழுத்தம் கொடுத்துச்சு அவருக்கு? என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? கூட்டணிக்கு வர்றதுக்காக இல்லை, என்ன பிடிச்சி அமுக்குனாங்களா அப்படியே? சார் அவரு தான் டாடா காட்டுன்னு வராரு ஜாலியாக. என்னடா எந்த சம்பவத்துக்கு போய்க்கிறோம், 40 பேர் இறந்து போய்க்கிறாங்களா, அது மனுஷன் திருப்பி கூட ஓடாமல் டாடா காட்டுன்னு வர. சரி, அழுத்தம்னா அவர் எங்கே இருக்கணும், இருக்க வேண்டிய இடம். அப்போது லல்லு பிரசாத்துக்கு பண்ணது, கேஸ் போட்டது, அம்மையார் ஜெயலலிதா கன்விக்ட் ஆனது, ஜெயிலில் வச்சது, அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போட்டது, அப்புறம் ஹேமந்த் சோரனா முதலமைச்சராக இருக்கும்போதே வண்டியோட தூக்கின்னு போய் வச்சது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இதெல்லாம் அழுத்தம் இல்லையா? இப்போ இது அழுத்தம்னா அது என்ன? மணிஷ் சிசோடியா கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருந்தார் ஆம் ஆத்மி கட்சியில், ஜெயிலில். அப்புறம் ஃபாதர் ஒருத்தர், கோவாவில் ஒருத்தர் ரொம்ப நாள் நடக்க முடியல, அவரால் நடக்க முடியாது, அவரை சங்கிலி போட்டு ஒன்றிய அரசனுடைய அந்த அழுத்தத்தினால பெட்டிலேயே கைது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் காமராஜர் இருந்தார் ஜெயிலில். அது நல்ல கண்ணு வாழ்நாளில் ரொம்ப வருஷம் ஜெயிலில். அப்போ அரசியல் அழுத்தன்ற வார்த்தையை நீங்கள் தவறாக பயன்படுத்திங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் ஆதாயத்துக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஐயோ விஜயனா பாவம், அப்போ இவங்கெல்லாம் ஜெயிலில் இருந்தவங்க, சுதந்திர போராட்டத்துக்கு இருந்தவங்க, நாட்டுக்காக இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இல்லை மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஜெயிலில் இருந்தாங்களே, அப்போ அதை என்ன சொல்லுங்க? அப்போ அழுத்தம் இல்லைன்னா சார், அப்போ பாஜக வந்து விஜய் விஷயத்தில் ரொம்ப சாஃப்டாக அணுகிறாங்க, ஜாலியாக டீல் பண்ணுறாங்க. இப்போ கூட்டணி வரலாம் பேச்சுவார்த்தை வருதுன்னு வருது இல்லை, அவங்களுக்கு தான் டிமாண்ட் இருக்கு. யாருக்கு டிமாண்ட்? போய் பாஜகவுக்கு. இவரு எல்லாருக்குமே டிமாண்ட். சீட்டு 2.5 வருஷம் சிஎம்னு பேசுறாங்க. ஆதவர்ஜுனா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா இதுக்கு? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஆதவர்ஜுனா பேசினதை வச்சு தானே நீங்க பேசுறீங்க. அவர் எவ்வளவு உருட்டுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. வாயை திறந்தா சரி, ஃபேக்சுவலாக ஒன்று கேட்போம். தேர்தல் ஆணையம் அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பிரச்சாரத்தை பாரு எப்படி சுத்துறாரு ஸ்டாலின், நீங்கள் போட்ட எஸ்ஓபி அப்படி இப்படின்லாம் பேசினார்ல. 7 நாள் என்ன அவர் அரசியலில் பண்ணார்? அவரோட ஒர்க் ஷெட்யூல் என்ன எங்கே கேம்பெயின் போனாரா இல்லை என்னென்ன பண்ணார்? அவர் டெய்லி கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ், கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பப்ளிக் இஷ்யூஸு இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணார் சொல்லுங்கள்? உழைக்கிறதே கிடையாது, அதுதான் பிரச்சனை. நீங்கள் சொல்கிறீங்க அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு, அவர் அப்படி பண்ணுறாரு, அமுக்குறாங்க, அழுத்துறாங்கன்னு. ஏன் இப்போ பர்மிஷன் இன்னொன்று 50,000 பேர் கூடுற மாதிரி நீங்கள் கிரவுண்டு, ஏன் 50,000 பேர், ஏன் 5,000 பேர் போய் பாருங்கள். ஏன் 5,000 10 நாள் 50,000 பேர் பார்க்க மாட்டீங்களா? ஒரு நாள்லேயே டெய்லி 50,000 பேர் கூப்பிட்டு அதில் ஒரு 50 பேர் அமைக்கணும். விஜய் பொதுவாக வரும்போது அவ்வளோ கூட்டம் வருது, நேச்சுரல் தானே சார்? சரி, எங்கே வருது? சரி, இப்போ ஃபங்க்ஷன் போகிறீங்களா, சென்னையில் கல்யாணத்துக்கெல்லாம் போகிறீங்களா, அங்கெல்லாம் 50,000 பேர் வராங்களா? நட்சத்திர ஹோட்டல்லாம் போகிறீங்களா, அங்கே 50,000 பேர் வராங்களா? படம் ஷூட்டிங் நடத்தும் போது 50,000 பேர் வராங்களா? பூரா பில்டப் தானே. சரி, பனையூர் கூட்டான டெய்லி 50,000 பேர் நிற்கிறாங்களா சார்? அதாவது இதை வந்து இதுதான் அவர்கிட்ட இருக்க துருப்பு சீட்டு. இதை காட்டி 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 ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார். டெய்லி வந்து பழகிட்டார், பார்த்துட்டாருன்னா அந்த இது வந்து குறைஞ்சிரும். ஆனால் அதை அவர் பண்ண விரும்பலை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, இதை அப்படியே பொத்தி பொத்தி வச்சு தேர்தல் முடிகிற வரலாம் இதை எடுத்துகிட்டு போகிறார். இதுக்கு என்ன ஓட்டு கிடைக்குமோ அதான் கிடைக்கும். அப்போ ஒரு நோக்கம் தான் என்ன சார் குறிப்பாக இந்த தேர்தலில்? கலாச்சார சீர்கேடு நோக்கம் கேட்டிங்கல்ல, அதான். ஜெயிக்கிறது அந்த அதெல்லாமே இல்லையா? அப்போது ஜெயிக்கிறவங்க வந்து உழைக்கணும் சார். இங்கே வந்து தேர்தல் அறிவிச்சுட்டு அவங்க நாமினேஷன் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கும்போது அவரும் 2 கட்டம் முடிச்சிட்டாரு சார். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு மும்பையில் தனியார் நிகழ்ச்சிக்கு போன நீங்கள் இன்னைக்கு வண்டி எடுத்து 3 தொகுதி, காலைல ஒரு தொகுதி, மதியம் ஒரு தொகுதி, நைட்டு ஒரு தொகுதி நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த தொகுதி போனீங்களோ அந்தந்த தொகுதி வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு மினிமம் 3000 ஓட்டு வாங்குவேன் எக்ஸ்ட்ரா. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நான் இதையும் சொல்கிறேன், நான் விஜய் வண்டி எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணால் 3000 ஓட்டு கிடைக்கும்ன்றேன். போகமாட்டார் சார். ஆனால் அவர் ஒரு நாள் உழைச்சா 10,000 ஓட்டு உறுதி அட்லீஸ்ட். சும்மா வருமா 3000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு? இல்லை ஒரு 5,000 ஓட்டு தான் வச்சுக்கோங்க, சும்மா வருமா? எப்படியோ ரசிகர் ஓட்டு விழப்போகுது, அது விழுந்துடும், அதில் மாற்றுக்கிறதுல. நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க மாற மாட்டாங்க. அவங்க மாற தேவை, அவங்களுக்கு பிடிக்கிறதா அவங்க பண்ணுவாங்க. அதுதான் ஜனநாயகம், அது யதார்த்தம்.
ஓட்டு போடுவாங்க. இவர் உழைச்சா அந்த வேட்பாளருக்கு கூட ஓட்டு கிடைக்கும்ல. உழைக்க தயாராக இல்லை. நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அழகாக வச்சிங்கன்னா நான் கோட்டையில் போய் கொடி ஏற்றுவேன். அவரோட எண்ணம் அதுதான். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.